வானுக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால். இப்பொழுதும் கூட தேவனுடைய ராஜ்யம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் முதல் 2 உவமைகளிலே தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்ன இயேசுவின் அந்த காரியங்களை நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது 3வது உவமைக்கு போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இதில் நமக்கு புரிஞ்சதை விட புரியாதது தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் நான் அதை சொல்கிறேன், கேளுங்க. பரலோக ராஜ்யம் கடுகு விதை கொப்பாய் சின்னதாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை அது கடுகு போல் சிறிய காரியமாக விதையாக வசனமாக இருந்தாலும் கூட அது வளர்ந்து பெரிய மரமாக கூடியது அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று, கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னா வசனம் அப்படி சிறிய வசனமாக இருக்கிறது. அந்த சிறிய வசனம் ரட்சிப்பு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி சிறிய விஷயம், அப்படி சிறிய விஷயம் கடுகு விதை போல சின்னதாக இருக்கான் தேவனுடைய ராஜ்யம் ரட்சிப்பு பற்றிய வசனம். இது ஏதோ பெரிய விளக்கம் சொல்லி 1/2 மணி நேரம் சொல்லி 1 மணி நேரம் சொல்லி விளங்க வைக்கிற காரியம் இல்லை. தேவன் தம்முடைய ரட்சிப்புக்கேற்ற வார்த்தையை நிறைய பெருசாலாம் விதைக்கல. கடுகு விதையளவு சின்ன வசனம்தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? கடுகு விதை போல் சிறியது, அதைத்தான் சொல்ல வர. கடுகுன்னு சொல்லலை. கடுகு விதை போல் சிறிய வசனம் உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படும் போது ரட்சிப்பு கேட்ட வசனம் உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படும் போது அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, கடுகுன்னா பூண்டுகள் போல தானே கடுகு செடி. ஆனால் கடுகு போல் சின்ன விதை தான் கர்த்தருடைய ராஜ்யத்தின் விதை விதைக்கப்படுறது. ஆனால் இது கடுகு பூண்டுகளை போல இல்லை. இது மரமாக வளரக்கூடியது, பெரிய மரமாக வளரக்கூடியது. நீங்கள் சரியாக கவனிச்சுக்கிறங்க, புரிஞ்சுக்கிறங்க. கடுகு விதை அளவு சிறிய வசனத்தை தான் சொல்கிறாரே ஒழிய அவர் பெரிய வசனத்தை சொல்லலை. சிறிய வசனம், ரட்சிப்புக்கு ஏதுவான சிறிய வசனம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவ்வளவுதாங்க. இன்றைக்கி பைபிளை படித்தா எவ்வளவு படிக்கிறது? இதில் இவ்வளவு காரியங்களை படித்து தான் தேர்னா ஒருத்தன் பரலோகம் போவானா? இல்லைங்க. இயேசுடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம், யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த யோவான், அவன் சொன்னது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அவன் அதை தான் சொல்கிறான், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இந்தா வந்துருச்சு. இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள் இந்தா பரலோக ராஜ்யம் வந்துருச்சு, இந்தா ரட்சிக்கப்பட்டுருவீங்க. மனம் திரும்புங்க இந்த இப்போ உடனே ரட்சிக்கப்பட்டுருவீங்க அப்படி சொல்கிறாரு. அப்போ கடுகு விதை அளவுக்கு இந்த
ரட்சிக்கப்படுகிறதுக்கான அந்த வசனம் வந்து ரொம்ப சின்னது. அந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு நிறைய போதனைகள் வேண்டியதில்லை. பைபிள் முழுசே போதிச்சாதாங்க, அதெல்லாம் அவன் கிரகிச்சாதாங்க அவன் வந்து ரட்சிக்கப்படுவான். இல்லவே இல்லை. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யம் வந்துருச்சு, இந்த ரட்சிப்பு வந்துருச்சு. அப்போ அவ்வளவு சிறிய போதனை, கடுகு விதை போல் பார்க்க சின்னதாக இருக்குது. ஆனால் அந்த சிறிய போதனை அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து, அது சின்ன செடி கொடியெல்லாம் இல்லை, புழுண்டுகள் போல் இல்லை, அது பெரிய மரமாகி நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று தேவனுடைய குணாதிசயங்களில் நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு நீங்கள் ரட்சிப்பை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அதை நீங்கள் தான் மரமாயிடுறீங்க. உங்களுடைய நிழலில் வந்து உங்கள் நிழலில் வந்து என்ன தங்குது? ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். கவனிங்க, ரட்சிக்கப்படுகிறதற்கு விதைக்கப்படுகிற விதை வந்து வெரி வெரி ஸ்மால், லைக் ஏ மஸ்டர்ட் சீட். அந்த கடுகு விதை எவ்வளவு சிறிய விதையாக இருக்கிறதோ அதுபோல் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை மிகவும் சிறியது. நான் மறுபடி சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் இந்தா வந்துருச்சு, ரட்சிப்பு வந்துருச்சு. ஏங்க இது எவ்வளவு சிறிய விஷயம் பாருங்கள். சிறிய வசனம், சிறிய வார்த்தை, சிறிய விதை, கடுகு விதை அளவுக்கு சின்னது அப்படி சொல்கிறாரு. ஆனால் கடுகு விதை அது பூண்டாக இருக்குது இல்லை, இவர் விதைக்கிற விதை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி விதைக்கிறது. அது நம்முடைய இருதயத்தில் வளர்ந்து நம்மை பெரிய ஆளாக்கி விடுகிறது. எங்க யோபு ரட்சிக்கப்பட்டான். அவன் அந்த தேசத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தான் பார்த்தீங்களா? அவன் அவ்வளவு பெரிய ஆளாக இருந்தது காரணம் என்ன? அவனுக்குள்ளே விதைக்கப்பட்ட கடுகு விதை போன்ற சிறிய விதையாகிய ரட்சிப்பின் வார்த்தை. கடுகு விதை போலன்னொன்னே நீங்கள் கடுகு விதை சைஸுக்கே எல்லாத்தையும் கடுகு விதையாகவே பார்க்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம் அதை விட சின்னது. கடுகு விதை அளவு விட சின்னது தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம், ரட்சிப்பின் வசனம். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டா இது கடுகு விதை மட்டும்தான் சைஸ்ன்னுது. ஆனால் இவர் விதைக்கிற அந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்குள்ளே வளர்ந்து பெரிய மரம் போல வளர பண்ணக்கூடியது. நீங்கள் பாருங்கள், நான் இப்போ யோபுவை சொன்னேன். யோபு கர்த்தருடைய மனுஷனாக எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தான். எவ்வளவு ஆடுகள், மாடுகள், கழுதைகள், கோவேறு கழுதைகள், அதாவது இந்த எவ்வளவு மிருகங்கள், எவ்வளவு பெரிய அவன் பணக்காரன், ஐஸ்வர்யவனாக இருந்தான். அவன் எவ்வளவு பேருக்கு ஏழைகளுக்கு உதவுறவனாக இருந்தான். எப்படி தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவனாக, நீதியை பிரசங்கிக்கிறவனாக இருந்தான். இன்றைக்கு அந்த யோபு பைபிளில் உட்காந்துக்கிட்டு நமக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அது அவனுடைய இருதயத்தில் உண்டான ரட்சிப்பு. ஏன்னா பைபிள் பூரா அவனுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டதா? இல்லை, அந்த காலத்தில் பைபிளே கிடையாது. யோபு வந்து ஆபிரகாமுடைய காலத்தில் வாழ்ந்தவன் என்று நிதானிக்கப்படுகிறது. ஆபிரகாமுடைய காலத்தில் மோசையும் இல்லை, அதுக்கு பின்னாடி வந்த நியாய தீர்ப்பும் இல்லை, அப்புறம் மோசை எழுத தொடங்கின பைபிளும் கிடையாது. அங்கே ஒன்று விதைக்கப்பட்டது. தேவன் இவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும், மற்ற பொல்லாத ஆவிகளின் வழியிலே வாழக்கூடாது. தேவன் நமக்காக பலியாக ஒரு ஆடு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறார். அதற்கு அடையாளமாக ஆடு பலியிடப்பட்டது. யோபுவும் ஆடு பலியிட்டான். அப்படியானால் அவனுக்கு அந்த சுவிசேஷம் தெரிந்திருக்கிறது. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். அவரை ஏற்றுக்கொண்டால் நாம் ரட்சிக்கப்படுறோம். அப்போ சுவிசேஷம் அவ்வளவு சிறியது, கடுகு விதை அளவு விட சின்னது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான்.
ஆபிரகாம் தேவனை ஏற்றுக்கொண்டவனாக அவன் வெள்ளியும் பொண்ணு மிகுந்த சீமானாக இருந்தான். ஆடு மாடு கோவேறு கழுத ஒட்டகங்கள் எல்லாம் நிறைந்த ஆளாக இருந்தான். மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எத்தனை ஒட்டகங்களை அனுப்பியிருந்தான் பாருங்கள். அத்தனை ஒட்டகங்களை அனுப்பி அத்தனை ஒட்டகங்கள் ஏறுற அது சுமக்கிற அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மகனுக்கு பொண்ணு பார்க்குற வீட்டில் அவங்க கொடுக்கறதுக்குன்னு கொண்டுட்டு போனான். ஆக அந்த ஆபிரகாம் சின்ன ஆள் கிடையாது. ஆனால் எப்படி அப்படி பெரிய ஆளானா? கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய மனுஷனாக்குவேன். என்ன சொன்னார்? என் கூட வா, ரட்சிக்கப்படி என் கூட இருந்தால் அவனை ஆசீர்வதிப்பேன்னாரு. அவ்வளவுதானே. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவ்வளோதானுங்க. அப்போ அவர் விதைக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம் வெரி ஸ்மால், மிகவும் சின்னது. அதை விதைச்சா உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து பெரிய மரமாகி நிறைய கனி கொடுக்கக்கூடியதாய் நீங்கள் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, பிறகு தாவீது, சாலமோன், அந்த எலியா, எலிசா, அப்புறம் சீஷர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல், இதையெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருந்த தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்திய காரியம் என்ன? கடுகுவதை விட சிறிய வசனம். அது அவர்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை வளர்த்து பெரிதாக்கி பெரிய மரமாக்கியது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். சரி, அப்படி பரலோக ராஜ்யம் கடுவிதைக்கு ஒப்பாதான். கடுகு விதை இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், கடுகு விதைக்கு ஒப்பாதான், அவ்வளவு சின்னதான். கடுகு விதை இல்லை. அந்த கடுகு செடியாக தான் வளருங்கிறத நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. இவர் விதைக்கிறது வேற விதை. கடுகை விதைக்கல இவர் ராஜ்யத்தை விதைக்கிறார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். கடுகையாக விதைச்சான்? இல்லை, ராஜ்யத்தின் விதையை விதைத்தான். ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் விதை கடுகு விதையை விட சின்னதாக இருந்தாலும் கூட, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதைகளை விட சின்னதாக இருந்தாலும் கூட, அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் அடையத்தக்க மரமாகும். கடுகு விதை சின்னது, ஆனால் அதை விட சின்னதாக கூட இருக்கலாம் தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம். அதை விதைச்சிட்டா அது உள்ளே பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள்லாம் தங்கக்கூடிய பெரிய ஆலமரம் போல, ஆலமரத்தை விட பெருசாலாம் வளர்ந்து கூடியதாய் ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய ஆளாகிடுவான். இந்த சமயத்தில் நான் இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லணும். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனங்கண்டான்னு எழுதியிருக்கு. அந்த சொப்பனத்தில் அந்த நேபுகாத்நேச்சார் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி அங்கே சொப்பனம் கண்டான்னு அதுக்கு தானியேல் அர்த்தம் சொன்னான்னு போட்டிருக்குது. ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அதை வாசிக்கிறேன் நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம், தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டியது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. என்ன ஜீவன்? எல்லா ஜீவனுமா. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. எதனால்? அந்த மரத்தினால் போஷிக்கப்பட்டது. இது யாருன்னு கேட்டால் கடைசிக்கு தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறேன், நேபுகாத்நேச்சார் ராஜாவே அது நீங்கள் தான் அப்படி சொல்லிவிட்டான். தேவன் இந்த நேபுகாத்நேச்சாரை இவ்வளவா பெரிதாக ஆசீர்வதிச்சு
அவன் யாரும் ஒரு பெரிய மரம், அதோடைய கிளைகள் வந்து அவனுடைய ராஜ்யம் பரியந்த எல்லா பக்கமும் அது போய் எட்டி இருந்தது. அதன் நிழலில் மிருகங்கள்லாம் வந்து தங்கின, அதனால் போஷிக்கப்பட்டன. நமக்கு தெரியும் பறவைகள்லாம் வந்து அதில் உட்காந்துருந்துருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய மரமாக அந்த நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார். அவனை கர்த்தர் கூட்டிகிட்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த எருசலேமை அழித்து போடு, அவங்களெல்லாம் சிறை பிடிச்சிட்டு போ, அந்த ஆலயத்தை கூட இடித்து போடலான்னு கர்த்தர் தான் சொன்னார். அதனால் வந்து செஞ்சான் அவன். இல்லாட்டி கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடத்தது இல்லாமல் இவன் போய் அங்கே செய்கிறானாக்கும். அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாதவன் தான். ஆனால் அவனுக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த கதையிலையும் சரி, அதை நீங்கள் நல்லா கவனிங்க. அதில் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அந்த நேபுகாத்நேச்சார் அறிந்து கொள்ளத்தக்கதாக பெரிதான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, தானியேல் தன்னை தீட்டுப்படாதபடிக்கு தன்னை அந்த சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டானே. அப்படி அந்த சாப்பாடெல்லாம் வேண்டான்னு சொன்ன அந்த தானியேல் மற்ற எல்லார காட்டிலும் 10 மடங்கு ஞானமுள்ளவர்களாக கண்டான்னு போட்டிருக்கே. அப்போ இவன் வந்து தொடர்ந்து தன்னுடைய தேவனை ஆராதிக்க அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது பார்த்தீங்களா. அப்போ அந்த நேபுகாத்நேச்சாரை ஆசீர்வதித்து பெரிய ராஜ்யமாக்குனதெல்லாம் கர்த்தர் தான். அதோடைய நிழலில் வந்து காட்டு மிருகங்கள்லாம் வந்து அடைஞ்சின்னு பார்க்குறோம். இப்போ நான் வேறு கதை இதில் சொருக போகிறேன், நல்லா கவனிங்க. கடுகு விதையளவு அல்லது அதை விட சிறிய விதையாக தேவனுடைய ராஜ்யத்தின் விதை, ரட்சிப்பின் சுவிசேஷ வசனம், அந்த கடுகு விதையளவை விட சின்னதாக இருந்தாலும் கூட அது உங்களுடைய இருதயத்திலே வளரும்போது அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே பெரிய மரமாகி நீங்கள் பெரிய ஆளாகி, எப்படி யோபு போல பெரிய ஆளாகி அந்த தேசத்து மக்கள்லாம் அவனை அண்டி வாழக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதமாக அவன் வாழ்ந்திருந்தான். அப்படின்னா நீங்கள் அப்படி வாழ்ந்திருக்கலாங்கிறத சொல்ல வர்றாரு. அப்போ உங்களை அண்டி அநேக ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் தங்கும்னு இங்கே சொல்லியிருக்கு. இப்போ தானியேல் சொன்ன அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா அங்கே அவன் சொன்ன அந்த மரத்தின் நிழலிலே, அந்த நேபுகாத்நேச்சாருடைய நிழலிலே காட்டு மிருகங்கள்லாம் வந்து தங்கும்னு போட்டிருக்கு. இங்கே கவனிங்க, ஆகாயத்து பறவை பற்றி முதல் உவமையில் என்ன சொன்னார்? பிசாசு வந்து ஆகாயத்து பறவைகளாய் வந்து விதைக்கப்பட்ட ராஜ்யத்தின் விதைகளை பொறுக்கி கொண்டு போய்விட்டதுன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல ஆகாயத்து பறவை வந்து பிசாசுக்கு அடையாளமாக இருக்குது. இங்கே காட்டு மிருகங்கள் அந்த தானியேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட அங்கே அந்த நேபுகாத்நேச்சார் அவ்வளோ பெரிய தாசமங்க அவனுடைய கிளைகள் பரவிற்று. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. ஆகாயத்து பறவைகளும் தாபரிக்குது, சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்படுகிறது. நான் கேட்குறேன், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆளுகை இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா யோபுவை போல, ஆபிரகாமை போல அப்படி ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் இவர்கள் தேசமெங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு எப்பேற்பட்ட ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆட்களாக இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அப்படி அவர்கள் பெரிய பவர்ஃபுல் ஆட்களாக இருக்கிறது அது மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டுமா? ரட்சிக்கப்பட்டவங்க நல்லா இருப்பாங்க, அது கர்த்தரே அவங்கள ஆசீர்வதிப்பார். ஆனால் இப்படி பெரிய ஆளுகளாக இருக்கிறதுனால இவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுப்பாங்க. இந்த வேலை கொடுக்குறாங்களே அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த வேலைக்கு வர்றவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அதாவது எழுதியிருக்க வெளியின் மிருகங்கள் சகல பிராணிகள் எல்லாம் அதன் அடியில் நிழலில் வந்து போஷிக்கப்பட்டது. பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்த தாவீது அவன் மூலமாக நிறைய பேர் போஷிக்கப்பட்டாங்க. கர்த்தர் அப்படி தான் சாலமோனை உயர்த்தினார், அவன் மூலமாக நிறைய போஷிக்கப்பட்டாங்க. கடைசிக்கு அவன் கெட்டு போயிட்டான், அது வேற, அதை விடுங்க. ஆனால் யோபுவையும்
ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அப்புறம் இதுபோல் ஐஸ்வர்யவான்களாக இருந்த மற்ற ஏங்க யோசேப்பு எடுத்துக்கங்க. அவனுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை, அந்த ரட்சிப்பின் விதை, அது என்ன எவ்வளோ பெருசு, கடுகு விதை அளவு சைஸ் தான். ஆனால் அவனுக்குள்ளே அது வளர்ந்ததுனால கடைசிக்கு எகிப்து தேசத்தையே ஆளக்கூடிய கவர்னராக அவன் இருந்தான். அவனுடைய நிழலில் வந்து இவனுடைய சகோதரர்களும் இந்த வகையற ஆட்கள் வந்து தங்கினாங்க. அது மாத்திரமல்ல, அவனுடைய அதிகாரத்தில் தான், அவனுடைய நிழலில் தான் எகிப்து தேசம் எங்கும் அங்கே இருந்துச்சுங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது இந்த நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படக்கூடிய அந்த தேவனுடைய ராஜ்யம், அது விதை அவ்வளவு சிறியதாக இருந்தால் கூட இது வளர்ந்து அவ்வளோ பெரிய மரமாகக்கூடியது. எப்படி யோசேப்பு எகிப்து தேசம் எங்கும் அவனுடைய ஆளுகை, அவனுடைய நிழலிலே இவனுடைய சகோதரர்கள், ஏன் தகப்பனுமே அங்கே வந்து சேர்றான். அதுபோல் இன்னும் எவ்வளவோ தேசத்திலிருந்து தானியம் வாங்க வந்தார்கள். அப்படி தானியம் வாங்க வந்த எல்லாருக்கும் யோசேப்பு தானியங்களை விற்றான், அவர்களை உயிரோடே காத்தான். நான் கேட்குறேன், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்லை, ரட்சிக்கப்படாத மிருகங்கள் போல தான் அந்த எகிப்தியரே இருந்தாங்க. அந்த எகிப்தியர் ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்லை. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு மனிதன், அவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் கர்த்தரே ஆண்டவர், இந்த தேவனே தேவன், இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அங்கே விளங்க பண்ணி கொண்டிருந்தான். அப்படி கர்த்தர், இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ப்ராஸ்பெரிட்டி இருந்து அதை சரியாக பயன்படுத்தினா என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். ப்ராஸ்பெரிட்டியில் பிரச்சனை இல்லை, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறதுல தானே பிரச்சனை. அப்போ அந்த யோசேப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யத்தை சரியான, அந்த அதிகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தினான். அதே போல் தானியேல் தீர்க்கதரிசி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி இஸ்ரவேலருக்கு ஆதரவாக இருந்தான்னு, அவர்கள் 70 வருடங்கள் முடிந்த பிறகு சிறையிருப்பு முடிந்து அவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறதற்கு அவன் பெரிய அனுகூலமாக இருந்தாங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கலையா? அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிறது என்ன? அவர் சொல்கிறாரு, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார் அப்படின்ட்டு இங்கே வாசிக்கிறேன். நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனம் முதல். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாதான், கடுகு விதை அல்ல, கடுகு விதை சைஸுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாக ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். அந்த ரட்சிப்பின் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட போது, உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யம், அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாகி அதில் ஆகாயத்து பறவைகள் வந்து தங்குகிறது, வெளியின் மிருகங்கள் வந்து அது நிழலிலே தங்குகிறது, அந்த மரத்தினால் போஷிக்கப்படுகிறதுன்னெல்லாம் நீங்கள் அங்கே வாசிச்சிங்க. அப்படியானா இந்த சுவிசேஷத்தின் வசனம், நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஏங்க இது எவ்வளவு பெரிய பிரசங்கம். பிரசங்கத்திலே சின்ன பிரசங்கம் இதான். இயேசுவானவர் அவருடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதா. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா இந்த உடனே பரலோக ராஜ்யம் ரட்சிப்பு உனக்குள்ளே வந்துடும் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ அவர் விதைத்த விதை வந்து சின்னது, பிரசங்கம் ரொம்ப சின்னது. ஆனால் அதை கேட்டு ஒரு மனுஷன் இருதயத்தில் ஏற்றுக்கிட்டான்னா வளர்ந்து தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ பெரிதா, எவ்வளவு ஆசீர்வாதமாக அவன் வாழ்வாங்கிறது மட்டும் இல்லை, அவன் வந்து எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். அவனுடைய நிழலிலே, அந்த மரத்தின் நிழலிலே அங்கே வெளியின் மிருகங்கள் வந்து தங்குகின்றன, அந்த மரத்தின் கிளைகளிலே ஆகாயத்து பறவைகள் வந்து தங்குகின்றன. நான் கேட்குறேன், வெளியின் மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளும் ரட்சிக்கப்பட்டவைகளா? இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களும் வந்து இவனுடைய ஆதரவில் இருக்கக்கூடும்.
ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் தேவனிடத்துலேருந்து நேரடியாக ஆசீர்வாதத்தை பெற்று பெற்று வாழுவாங்க. ஆனால் இந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை பெரிய அளவில் வளர்த்து இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கெல்லாம் தேவனே, இந்த தேவனை, இஸ்ரவேலின் தேவனே தேவன், இயேசுவே ஆண்டவர், இவரே இரட்சகர் என்று நீங்கள் அறிவிப்பீங்களே, இப்படி அறிவிக்கத்தக்க பெரிய ஆளாக நீங்கள் இருப்பீங்கிறத அது சொல்லுதுங்கிறத மறந்துடாதீங்க. அந்த உங்கள் நிழலில் ரட்சிக்கப்படாத ஆகாயத்து பறவைகள், மிருகங்கள்லாம் வந்து தங்கும், போஷிக்கப்படும், உங்கள் மூலமாய் போஷிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நல்ல விசுவாசிகள் கூட்டம் நன்மை செய்கிறது விசுவாசிகளுக்கு மட்டும் நன்மை செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறீங்க? எவ்வளவோ ஆர்ஃபனேஜை தொடங்குறாங்க, எவ்வளவோ தொடங்குறாங்க, எவ்வளவோ ஸ்கூல் தொடங்குறாங்க, எவ்வளவோ ஆஸ்பத்திரிகள் தொடங்குறாங்க, இன்னும் என்னென்னவோ வித NGO காரியங்களாக எத்தனையோ விதங்களில் உலகத்து மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். அப்படி உதவி செய்கிறதுல ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. அவர்கள்லாம் வளர்ந்து பெரிய ஆளான பாடு, நான் அந்த கிறிஸ்தவ ஸ்கூலில் தாங்க படித்தேன். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதில் 10 பேர் எடுங்க, 7 பேராவது கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்து பெரிய ஆளாக, பெரிய பணக்காரர்கள் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளும் பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூட இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் அந்த நிழலில் தங்கினவங்க. அதனால் இன்றைக்கு நன்றாக வாழுகிறவர்கள் தானே. அதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற தேவனுடைய ராஜ்யம், அந்த விதை மிகவும் சிறிதாக இருந்தாலும் கூட அது உங்களுக்குள்ளே வளர்ந்து எவ்வளவு பெரிய மரமாக, நீங்கள் எதிர்பார்க்கிற அளவு அதோட பெரியதாக உங்களை வளர்த்து உங்கள் மூலமாய் உலகத்தார் அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாக உங்களை வைக்க, அது மூலமாக இயேசுவே இரட்சகர்னு அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஆளாக உங்களை வைப்பாருங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கலையா? சும்மா இதை வாசித்தவொடனே கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது, சின்ன விதை தான், அது பூண்டாக தான் வளரும், ஆனால் இது மரமாக வளர்ந்துருச்சான் அப்படி மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதோ பரலோக ராஜ்யம் பற்றி பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு சிறிய பிரசங்கத்திலே சிறிய பிரசங்கம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அவ்வளோதானே. இந்த சிறிய வசனத்தை கொண்டு உங்களை எவ்வளோ பெரிய ஆளாக ஒரு கர்த்தர் மாற்றுகிறார். பெரிய மரமாக வளர்ந்து அதன் கிளைகளில் ஆகாயத்து பறவைகள் தங்குது, அதன் நிழலில் வெளியின் மிருகங்கள் தங்குது, போஷிக்கப்படுகிறலான்னு சொல்லி. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதை சரியாய் புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வளர்வீர்கள் என்றால், விதைக்கப்படுகிற அந்த தேவனுடைய ராஜ்யம், உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற ராஜ்யம், அது வளர்ந்து பெரிய மரமாகி உங்களை பெரிய ஆளாக்கி உங்களை பெரிய சாட்சியாக வைக்கும் என்பதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், பட்டுட்டான். ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவன் பல இடங்களிலே சென்று சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினான். எவ்வளோ பெரிய ஆள், புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய பாதியை எழுதி வச்ச ஆள். ஆக அது எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் எது? இயேசு ரட்சிக்கிறார், அந்த வசனம். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அவ்வளவுதானே. அவ்வளவு சிறிய விதை போன்ற வசனம் அவர்களை அவ்வளவு பெரிய ஆட்களாக்கியிருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி மாத்திரம் நடக்க நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் நீங்கள் பெரிய ஆளாகி, நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட விசாரிக்கிறவங்க, உங்கள்கிட்ட வேலைக்கு வர்றவங்க காரியம் என்னமோ பேசி வருவாங்க. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க. என்ன விதத்தில் நீங்கள் வேலை செஞ்சாலும் அங்கே இயேசு ரட்சிக்கிறாருன்னு அங்கே ஒன்று இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு வெளிப்படும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஸ்கூல், கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகள், கிறிஸ்தவர்கள் நடத்துகிற அந்த NGOக்கள் எல்லாம் அப்படி தானே இருக்கிறது. நீங்கள் அப்படி பெரிய ஆளாக இருப்பீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிறவர்களாக இருப்பீங்க, கர்த்தருக்கு மகிமையாக இருப்பீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.